டேபிள் ஃபேன் வேலை. இந்த பாருங்கள், இப்போ ஃபேனை வந்து சுற்றி பார்க்குறோம். ஒரு புதுசுலாம் வரும், நல்லாயிருக்கு, எந்த சாப்பிட்டு விட்டு ஜாம் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுச்சு. சுவிட்சையும் நீட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது சுவிட்சும் நல்லா ஃபங்க்ஷனாக இருக்குது. பட் போயிருக்கான்னு தெரியல, செக் பண்ணுவோம். அதோட இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வயருடைய நம்ம வயரை பார்க்கணும். நீ அடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வயரை தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டெப்பாக போகணும். அப்போ தான் எல்லா பிரச்சனையும் நம்ம ஈஸியாக அதை கண்டுபிடிக்க முடியும். அது ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பீடோ, செகண்ட் ஸ்பீடோ, தேர்ட் ஸ்பீடோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடில் வச்சுருங்க. வச்சுட்டு 2 இதையும் நம்ம வந்து அந்த ப்ளக் பாயிண்டில் வச்சு பார்த்தோம்னா அதில் கண்டினியூட்டி காட்டணும். கண்டினியூட்டியில் எந்த அளவுக்கு, அதாவது வந்து ஒரு வேல்யூ காட்டும். அந்த வேல்யூ காட்டுச்சுன்னா காயில் நல்லாயிருக்கு, வயர் நல்லாயிருக்கு, அந்த சுவிட்சு நல்லாயிருக்கு, நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் எந்த வேல்யூவும் காட்டலை. ஸோ கம்ப்ளைண்ட் என்ன இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். முதல்ல வயரை நம்ம தெளிவாக பார்க்கணும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, வயரை மட்டும் தனியாக செக் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு வந்தாச்சுங்களா. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த ஞாபகம் இருக்குல்ல, அந்த வயர் வந்து ஜாயிண்ட் ஆகுதுல சுவிட்சில், அந்த ஸ்பீட் சுவிட்சில் ஜாயிண்ட் ஆகுதுல, அதில் ஒரு பாயிண்ட்டையும் வச்சுக்கிட்டு நம்ம அந்த வயரு அந்த 2 பின் ப்ளக்கில் ஜாயிண்டில் நம்ம வச்சு பார்க்குறோம். ஸோ எந்த மோட்லையுமே வரல. அப்போ வயர் லைனும் கரெக்டாக இருக்குங்கிறத ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணியாச்சு. நம்ம என்ன அடுத்துட்டோம்னா இன்னொரு வயர்லையும் வச்சு பார்க்குறோம். வச்சு பார்த்துட்டோம்னா அப்போவும் அந்த எந்த கண்டினியூட்டியும் காட்டலை. ஸோ வயரு இடையில கட்டாக இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. இப்போ பாருங்கள், அந்த வயரை நம்ம எடுத்து பார்க்குறோம். இடையில கட்டாக இருக்குமான்னு பார்க்குறோம். அந்த கருப்பு வயரு உள்ளக்கையினே கட்டாக இருக்கும், பட் வெளியில் வரல. ஸோ நல்லா கூட இருக்கலாம். இந்த சிவப்பு வயர் இழுக்கிறோம் பாருங்கள், இந்த பாருங்கள் கறி இருக்குங்களா, அப்படியே வச்சு அது லூஸாகி அப்படியே கருகி அந்த இடத்துல கட்டாயிருச்சு. ஸோ வெளியில் எங்கே தீ பிடிக்கல, கையில் எதுவும் சாக்கடிக்கலை, அந்த வரையில் நம்ம பிரச்சனை கிடையாது. சரி, அந்த வயரை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வயரை சீவிட்டு மறுபடியும் மல்டிமீட்டர் செக் பண்ணுறோம். இந்த பாருங்கள் வச்சு டேரெக்டாக நம்ம சுவிட்சு இருக்குல்ல, அதாவது ஸ்பீட் சுவிட்சுக்கெலாம் செக் பண்ணுறோம். இந்த வேல்யூ காட்டுதுங்களா, ஒரு ஸ்பீடில் வேல்யூ, இந்த வேல்யூ, இன்னொரு நம்ம வேல்யூ பார்க்குறோம். இன்னொரு இதில் இந்த வேல்யூ காட்டுது. ஸோ இதை இன்னொரு இதில் வேல்யூ பார்க்குறோம். அதில் இந்த வேல்யூ காட்டுது, அடுத்த வேல்யூ இந்த வேல்யூ காட்டுது. ஸோ 3மே ப்ராப்பராக வேலை செஞ்சுட்டு நம்ம டிசைட் பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ளைண்ட்டை அரெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த வயரில் தான் அந்த கம்ப்ளைண்ட் இருந்துட்டு அடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். நம்ம மொபைல்லே மொபைல்லே எடுக்கிறேன். ஒரு கையில் எடுத்துகிட்டு ஒரு கையில் போடுறேன்.